வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் மதுரை மாநாடு, அதில் ஒரு மெகா பிளானோடு அவர் அந்த மாநாடு நடத்துகிறதா செய்திகள் வந்திருக்கு. என்ன மெகா பிளான் இருக்கும் அவருக்கு? அப்படி அவர் என்ன அரசியல் பிளான்களோடு இறங்குறாரு? இந்த மாநாடை வச்சு என்ன தாக்கங்களை ஏற்படுத்த போகிறாரு? 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் அவருடைய கட்சி என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போகுது? சீஃப் கெஸ்ட் யாரும் வர்றாங்களா? சிறப்பு விருந்தினர்கள்? இதை பற்றிய பதிவு தான் இந்த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என் பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரி, அவர் என்ன மாதிரி இந்த மாநாடை நேரட்டிவ் அதாவது செட் பண்ண நினைக்கிறார் அப்படின்னா, ஸ்டாலினுக்கும் எனக்கும் தான் போராட்டம்னா தேர்தல் போட்டி. எப்படி ஒரு அப்கிரேட் பண்ணுறாரு பாருங்கள். ஸ்டாலின் வர்சஸ் விஜய், இப்படி தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. இந்த அதிமுகவோடு போய் பேசுகிற வேலையெல்லாம் அவர் தவிர்த்துட்டார். என்ன காரணம்னா, முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு அதிமுக எப்போதுமே ஏற்றுக்கல, அதை ஏற்றுக்கிறவும் போகிறதில்ல. ஸோ இனிமேல் போய் அதிமுகவோடு நம்ம போய் பேச்சுவார்த்தை நடத்தினா நிறைய அவங்க தான் டிமாண்ட் பண்ணுவாங்க, டாமினேட் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு செய்யணுமான்றதுக்காக அவர் ஸ்டாலின் வர்சஸ் விஜய் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுக்கிறாரு. இந்த 2வது மாநாடு மதுரையில் நடந்துச்சு. முதல்ல இந்த மாநாடு நடக்கிறதுக்கான ஐடியாவே அவர்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லப்படுது. முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்தது. அப்போ அது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் நடத்த வேணும். 2வது மாநாட்டை தமிழகத்தோடைய மைய பகுதியாக இருக்கணும், அல்லது மேற்கு பகுதி சேலம் அந்த மாதிரி இருக்கணும், திருச்சியாக இருக்கணும். இப்படி பல இடங்களை அவர் செலக்ட் பண்ணுறாரு. அப்போ திருச்சியை தான் முதல்ல ஆப்ஷனாக வச்சுருந்துருக்காரு. ஆனால் அங்கே ஒரு டீம் இறங்கி வேலை பார்க்கும்போது மற்ற இடங்கள்லாம், மதுரையை தவிர மற்ற இடங்கள்லாம் ஆளுங்கட்சியோட எதிர்ப்பு இருந்தது, காவல்துறை அனுமதி கொடுக்காது, அந்த மாதிரி ஏகப்பட்ட கான்சிக்வன்சஸ் அவர் ப்ரிடிக்ட் பண்ணிட்டார். அப்போ திருச்சி இல்லைனாலே கோவை போகலாமான்னு பார்க்குறாரு. கோவையிலையும் இல்லை, மதுரை, கோவை, சேலம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியில் மதுரை செலக்டட். விஜய் எதிர்பார்த்த அளவுக்கான பிரம்மாண்டமான இடம் இங்கே மட்டும்தான் இருக்குது, எங்கள் மதுரையில் மட்டும்தான். அதனால தான் அவர் மதுரையை தேர்ந்தெடுத்தார். கிட்டத்தட்ட ஒரு 50,000 75,000 சேர்கள் மட்டும்தான் அங்கே போட முடியும், எங்கள் விஜய் எதிர்பார்த்த மற்ற இடங்கள் எல்லாம். ஆனால் தொகுதிக்கு 2000 2500 பேர் வர வேணும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாரு. அப்படிங்கிறப்போ மாநாட்டுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க? மொத்தமாக 5 லட்சம் பேரை இறக்கணும் அப்படிங்கிறது தான் நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. எதிர்பார்த்த விட அதிகமான கூட்டமும் எங்கே போட்டிருக்காங்க? விக்கிரவாண்டியில். இப்போது 2வது மாநாட்டினுடைய நோக்கம் என்ன? ஜூன் மாதம் வரைக்குமே அவருக்கு அந்த ஐடியா இருந்த மாதிரி யாரும் சொல்லலை. இந்த மாதிரி மதுரையில் மாநாடு நடத்தணும்னு, இவ்வளோ விரைவில் நடத்தணும்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய முகாம் நினைக்கவே இல்லை. அப்போ வரைக்குமே விஜய் அதிமுகவோடு செல்வாரா மாட்டாராங்கிற பேச்சுவார்த்தைகள் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு அறிவித்த பிறகு கூட அந்த பேச்சுவே இல்லை. அவர் அப்பவும் இதாக தான் இருந்தார். ஸோ த பெர்செப்ஷன் என்ன? களத்தில் விஜய் அதிமுகவோடு கூட்டணி செல்ல போகிறார் அப்படிங்கிற பெர்செப்ஷன் தான் இருந்துச்சு. இப்போது விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அப்படிங்கிற கான்செப்டை கூட இப்போ மதுரையில் இறங்கியிருக்காங்க. இப்போ ஆரம்பத்திலேயே இந்த கருப்பொருளை செட் பண்ணிட்டாங்கன்னா விஜய் யாருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லைங்கிறது தெளிவாயிரும். அப்புறம் முதல்வர் தான், அவர் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதனோட ஸ்லோகன்ஸ்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ சைலண்ட்டாக அந்த அசைன்மெண்ட்டை ரெடி பண்ணி இப்போ விஜயை பெரிய தலைவராக காட்டணும் அப்படின்னாலே இந்த மாநாடு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக கருதப்படுகிறது. சரி, இப்போ மதுரையில் இடத்த ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. விக்கிரவாண்டிலையாவது இந்த பூமி பூஜையை பெருசாக ஒரு நியூஸாக கொண்டு வந்தாங்க. இங்கே அது கூட செய்யலை. முதல் நாள் நைட்டு தான் சொல்கிறாங்க, மறுநாள் காலையில் பூஜை. ஏன்னா காவல்துறையோ இல்லை வேறு ஏதோ அரசியல் அழுத்தங்களோ இருந்துட்டுனா என்ன பண்ணுறது? அதனால் அதை விட்டாங்க. அந்த பூமி பூஜை போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜோதிட அறிவுரைப்படி ஆகஸ்ட் 25 முடிவு பண்ணுறாங்க. பட் அன்னைக்குமே அவங்களுக்கு போலீஸ் அனுமதி கிடைக்காதனால 21 இப்போ ஃபிக்ஸ் ஆகிட்டு. விக்கிரவாண்டி மாநாட்டு திடலை விட மதுரை பாரபத்தியில் மாநாட்டு திடல் 3 மடங்கு பெரியது. அங்கே 5 லட்சம் பேர் கூடினாங்கன்னு சொன்னேன். இங்கேப்போ 15 லட்சம் பேர் கூடணும். மதுரையில் நடக்க இருக்கிறனால திருச்சிக்கு கீழுள்ள மாவட்டங்களிலிருந்தே பெருவாரியான கூட்டத்தை கூட்டிட முடியும் அப்படின்னு அந்த தவாக தரப்பு நினைக்குது. அப்போது குறைஞ்சபட்சம் சுற்றுப்பயணுக்குமான முன்னோட்டம் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. என்ன?
மாநாடு முடித்த உடனே இன்னொன்று, அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்லிடுறேன். மாநாட்டில் இவர் தான் முதல்வர் வேட்பாளர், இவர் தான் முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சராக எங்கள் கட்சி முன்னிலைப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு வேட்பாளரை கொண்டு வந்தோம்னா, சிறப்பு விருந்தினர் சீஃப் கெஸ்ட் யாராக கொண்டு வந்தோம்னா ஃபோக்கஸ் அங்கே மாறிடும். அதனால் மாநாட்டு மேடையில் இவரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மாநாட்டை முடித்த உடனே அவருடைய ஐடியா என்ன அப்படின்னா, ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறாரு, கேம்பெயின். அப்போ இதுக்காக வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு மையப்படுத்தி ஒரு பாடலையும் தயார் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் விஜய் மேடையில் வெளியிடுவார். எப்போது அந்த விக்ரவாண்டி மேடையிலேயே ஒரு பாடல் வெளியிட்டார் இல்லையா, கட்சி பாடல், அது மாதிரி இங்கே வெளியிடுவார். அப்போ சமீபத்தில் விஜய் சில பிரச்சனைகளுக்கு வாய் திறக்கலைங்கிற கடும் விமர்சனங்கள் இருக்குது. ஆணவ கொலை பற்றியோ இல்லை தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனோ அவர் வந்து கொடுக்கல, தாயிடத்துக்கு வர சொல்லி இப்படின்னு நிறைய சொதப்பல். சரி, இப்போ இந்த பிரச்சனைகளெல்லாம் விஜய் பேசிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. திமுகவுக்கான பிரதான எதிரி களத்தை ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னு தான் மாற்று நோக்கத்தோடு தான் விஜய் பேச்சு இருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க. திமுகவின் பிரதான எதிரி அப்படின்னாலே பாஜகவோட இவர் வந்து இணங்கி போகிறன்னு தான் அர்த்தம். கட்சி ஆரம்பித்த பிறகு கால் சீட் ஒதுக்கி அரசியல் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காருங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் எதிர்கொண்டுட்டு இருக்கிற விஜய் 2026 தேர்தலில் தன்னை பிரதான போட்டியாளராக நிறுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா பிரயத்தனமும் எடுக்கிறார். அவரை எதிர்பார்க்கும் தாக்கம் ஏற்படுமா என்பதை மாநாடு முடிந்த பின்பு, இன்றைக்கி 18, இன்னொரு 3 நாள் இருக்குது, அது ஏற்படுத்துமாங்கிறத தொடர்ந்து நம்ம பேசுவோம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னோடய பதிவுகள் தொடர்ந்து வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.